இந்த காணொளியில் காண இருப்பது குழந்தை பாக்கியம் எப்போது கிடைக்கும்? குழந்தை பாக்கியத்திற்கு முதன்மையான காரகன் குரு. குரு கெடக்கூடாதுங்க. குரு ஒரு ஜாதகத்தில் கெடவே கூடாது. ஏன்னா, குரு நல்லா இருந்தா தான் குழந்தை கிடைக்கும். புத்திரகாரகனாகிய குரு நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். அடுத்ததாக 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய நீங்க எந்த லக்கணத்தை பார்த்தீங்களோ, உங்க லக்கணத்துடைய 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவம் 5ஆம் பகுதி மிக நல்ல நிலையில இருக்க வேண்டும். இப்போ எப்போ குழந்தை கிடைக்கும்னா, குருவுடைய புத்திகள் அல்லது 5ஆம் அதிபதியுடைய தசாபுத்திகள், அடுத்ததாக 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அடுத்து குருவுடைய வீடு ஆகிய தனுசு, மீனம் இது போன்ற பாவங்கள் தொடர்பு கொள்ளும்போது ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இல்லைனா புத்திரகாரகன் ஆகிய குருவுடைய பார்வை 5ஆம் அதிபதி தொடர்பு பெற்ற கிரகங்களுடைய அமைப்புகளில் ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல குரு பார்த்த சனி பிள்ளையை கொடுப்பார். குரு பார்த்த சனியும் பிள்ளையை கொடுப்பார். அடுத்ததாக அமாவாசை சந்திரன் ஒளியற்ற சந்திரன் இருக்கக்கூடிய சந்திரனும் குருவுடைய பார்வை பெறும்போது குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். நன்றி, வணக்கம். திருக்குறிப்பு தொண்டன் ஜோதி நிலையம், காரைக்குடி, கோட்டையூர் ஜோதிடர் அழகு சண்முகம். நன்றி.